வினை வழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்கிறார் திருவள்ளுவர். ஒரு செயலை தொடங்கும் முன் அந்த செயலின் வலிமை, தன் வலிமை, எதிரியின் வலிமை, துணைவர்களின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து அந்த செயலை தொடங்க வேண்டும். உதாரணத்துக்கு மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்துல எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. கடைசியில தர்மன் அவரோட மனைவியை பணயமா வைப்பார். அதாவது திரௌபதியை பணயமா வச்சு தோத்துருவார். திரௌபதிய துரியோதனின் தம்பியான துச்சாதனன் என்ன பண்ணுவாருன்னா, அனைவரும் இருக்கக்கூடிய பொது சபையில திரௌபதியோட ஆடையை விளக்குவார், துகில் உரிப்பாங்க. சோ அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க திரௌபதி, என்னைக்கு துச்சாதனனோட மரணம் நடக்குதோ, என்னைக்கு நீங்க அவனை அழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் என்னோட தலைமுடியை முடிப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆராய்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செயலை தொடங்குறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தொடங்கணும். நன்றி, வணக்கம்.